பிரைஸ்லா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராஜா. உங்க பேர் என்ன பேரு? மணி. மணியா? என்ன பண்றீங்க? செக்யூரிட்டியா இருக்கேன். அப்படிங்களா? செக்யூரிட்டியா இருக்கிறீங்களா? ஆமா. சரி, ஏஜ் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 84 ஆகுது. 84ஆ? 84 ஆகுதா? ஆமா. பரவாயில்ல. இந்த வயசு வரைக்கும் கிருபியா நல்லா நடக்கிறீங்க, வேலை செய்றீங்க. அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்குது. 84 வயசுலயும் கடவுள் உங்களை பலம் கொடுத்து நல்ல சக்தியை கொடுத்திருக்கிறாரு, நடக்க வச்சிருக்கிறாரு, நல்ல ஊக்கத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்லா அது ஒரு செய்யறதுக்கு நல்ல ஒரு தெம்பியும் கொடுத்திருக்கிறாரு. பரவாயில்ல. இதெல்லாம் யார் கொடுத்தா? இல்ல அவர் இயேசு கொடுத்திருதா. சரி, பரவாயில்ல. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? தொழிலாளர் தினம். தொழிலாளர் தினம். காட் பிளஸ் யூ. இந்த தொழிலாளர் தினத்துல ஆமா, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாங்க. ஏசப்பா உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. போகம் 14:29 நீ உன் கை செய்யும் வேலையில எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ செய்யும் வேலைகள் எல்லாம் நல்லது, எல்லாவற்றிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட இருந்து நல்ல துணை செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னொரு வசனம் இருக்குது. சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் எனக்கு அந்த வழியெல்லாம் போய்கிட்டாருன்னா அது போதும். வழியெல்லாம் போக்குவாங்க. அதுதான் அந்த வயசுலயும் இந்த வயசுலயும் நீங்க உழைக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிள்ளைங்கப்பா? பிள்ளைங்களா 2 பையன் 2 பொண்ணு இருக்காங்க. நல்லா நீங்க இந்த 84 வயசுலயும் உழைக்கிறீங்களா? என்ன காரணம்? அது ஏன்னா இன்னொருத்தருக்கு தொல்லை கொடுக்க கூடாது. நம்ம கூடியமான அளவு நமக்கு அவங்களுக்கு உதவி செய்யற அளவு இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம தொல்லை கொடுக்க கூடாது. ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்களுக்கு 84ல ஒர்க் பண்றீங்களா? God's grace, கர்த்தருடைய கிருபை. பரவாயில்ல. இந்த மே மாதத்துல தொழிலாளர் தினம் என்பதனால தொழிலாளி நானு பரவாயில்ல. மிராக்கிள் ஃபெய்த் மினிஸ்ட்ரி அற்புத விசுவாச ஊழியங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறேன். அற்புத விசுவாச ஊழியர்கள் மிராக்கிள் ஃபெய்த் மினிஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்டை கொடுங்கம்மா. இந்தாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட். சரிங்களா? ஷர்ட் இருக்குது, இதுல ஒரு சின்ன ஷர்ட். சரிங்களா? அதனால இந்த தொழிலாளர் தினத்துல உங்களை வாழ்த்துறேன். கடவுள் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ரொம்ப 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 நன்றி சார். பரவாயில்ல. எனக்கு இது பண்ணி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஈவினிங் ஏசப்பா எனக்கு உணர்த்தினாங்க. இன்னைக்கு ஒருவரை சந்திச்சு இந்த தொழிலாளர் தினத்துல என்னுடைய வார்த்தையை கொடுத்து ஒரு கிஃப்ட் கொடுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வெளியில வந்தேன். கரெக்டா நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்த புறப்பட்டு கரெக்டா உங்களை காமிச்சிட்டாங்க ஏசப்பா. எப்படி ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி, ஓகே, thank you. God bless you. எனக்கு நல்ல உழைப்புக்கு நல்ல ஊக்கத்தை கொடுத்தாருன்னா போதும். சரி, ஜெபம் பண்ணிருமா? சின்ன ஜெபம், சின்ன ஜெபம் பண்ணிரலாம். அன்பு தகப்பனே, இந்த மாலை வேளையில உம்முடைய சமூகத்தை